வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ஆழமான விஷயத்த பத்தி பேச போறோம். மிகியேல் நைமி எழுதின மிர்தாதின் புத்தகம். நிறைய பேரு, குறிப்பா ஓஷோ எல்லாம் இந்த புத்தகத்தை ரொம்ப உயர்வா சொல்லியிருக்கிறாங்க. இதோட தமிழ் மொழிபெயர்ப்பு கவிஞர் புவியரசு செஞ்சிருக்கிறாரு. கண்ணதாசன் பதிப்பகம் வெளியிட்டிருக்காங்க. ஆமா. ஓஷோ இத பத்தி சொல்லும்போது, எனக்கு கிடைச்ச இந்த உயிருள்ள ஒளிவிளக்கு மக்களால உருவாக்கப்பட்டது, அதை தான் நான் உங்களுக்கு தரப்போறேன். அது உங்க கைக்கு எட்டுற தூரத்துல தான் இருக்கு. அதோட பேரு மிர்தாத் அப்படின்னு சொல்றாரு. ம். ரொம்ப ஆழமான வார்த்தைகள். ஆமா. ஏன் இதுக்கு இவ்ளோ முக்கியத்துவம்? அதோட சாரம் என்ன? அதை உங்களுக்கு நெருக்கமா கொண்டு வரணுங்கிறது தான் இந்த உரையாடலோட நோக்கம். இது சும்மா மேலோட்டமா இல்லாம ஒரு நீண்ட முழுமையான விளக்கமா இருக்கணும்னு நினைக்கிறோம். நிச்சயமா. ஓஷோவோட வார்த்தைகள் அது ஒரு அலங்காரம் அல்ல. அந்த புத்தகத்தோட சாரத்தை அவர் உண்மையாவே உணர்ந்திருக்காருன்னு தெரியுது. மிக்கேல் நைமி லெபனானை சேர்ந்தவர், கலீல் ஜிப்ரான் காலத்தவர், நண்பர் கூட. ஓ, அப்படியா? ஆமா. அவரோட இந்த படைப்பு பார்க்க ஒரு கதை மாதிரி இருந்தாலும் அதுல ஒவ்வொரு வரியிலையும் தத்துவம், ஆன்மீக வழிகாட்டல் எல்லாம் இருக்கு. வாழ்க்கையோட அடிப்படையான கேள்விகளே இது அணுகுது. சரி. புவியரசோட மொழிபெயர்ப்பு அதுவும் முக்கியம். மூலத்தோட கவித்துவத்தையும் அந்த ஆன்மீக அடர்த்தியையும் தமிழுக்கு கொண்டு வர்றதுல உள்ள சவாலை உணர்ந்து செஞ்சிருக்காருன்னு தெரியுது. இந்த புத்தகத்தோட பின்னணி, அதாவது களம் ஒரு மலை உச்சியில் இருக்கிற ஒரு பேழை, ஆர்க்குன்னு சொல்றாங்க. அங்க மிர்தாத்னு ஒரு ஞானியும் 7 துறவிகளும் இருக்காங்க. இந்த அமைப்புக்கே ஒரு அர்த்தம் இருக்கு இல்லையா? ஆமா, கண்டிப்பா. அந்த பேழைங்கிறதே ஒரு குறியீடு தான், ஒரு தஞ்சம் மாதிரி. இப்போ நோவாவோட பேழை வெள்ளத்துல இருந்து உயிர்களை காப்பாத்துச்சு இல்லையா? ஆமா. அதே மாதிரி இது அறியாமை, அகங்காரம், இந்த உலக குழப்பங்களுங்கிற பிரளயத்துல இருந்து தப்பிச்சு உண்மையான ஞானத்தை தேடுற ஆன்மாக்களுக்கு ஒரு புகலிடம். ம். மிர்தாத்து தான் அந்த வழிகாட்டி. ஓஹோ. அந்த 7 சீடர்கள் அவங்க மனுஷ மனசோட வெவ்வேறு நிலைகளையோ இல்ல தேடலோட வெவ்வேறு கட்டங்களையோ குறிக்கலான்னு கூட எடுத்துக்கலாம். இந்த சூழல்ல தான் முதல் அத்தியாயமே திரைகள், முத்திரைகள் பத்தி பேச மிர்தாத் தம்மை வெளிப்படுத்திக் கொள்கிறார்னு தொடங்குது. ஆமா, அது கவனத்தை ஈர்க்குது. திரைகள், முத்திரைகள். ஆமா. நம்மளோட உண்மையான ஸ்வரூபத்தை, அதாவது நம்ம இயல்ப மறைச்சிருக்கிற திரைகளை விளக்க போறோங்கிற ஒரு பயணத்தோட ஆரம்பம் இது. அப்போ அந்த திரைகளை விளக்குறதுன்னா அது தன்னை அறியறதோட சம்பந்தப்பட்டது. 2வது அத்தியாயம் படைப்புச் சொல் பற்றின்னு சொல்லி நான் அல்லது செல்ஃப் பத்தி பேசுது. ஆமா. மிர்தாது ஒரு இடத்துல, இந்த கனிகள் வேணும்னு பசி யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்கெல்லாம் கூடையோட வாங்க அப்படின்னு கூப்பிடுறார். இந்த நான்ங்கிறது நம்ம பொதுவா நினைக்கிற அகங்காரத்திலிருந்து எப்படி வேற? இதை ஏன் படைப்புச் சொல்லோட இணைக்கிறாங்க? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. மிர்தாத் சொல்ற நான், அது நம்ம பேரு, பதவி, உறவு, உடைமை, விருப்பு வெறுப்பு, இதிலிருந்து நாம உருவாக்கிக்கிற அந்த சின்ன தனிப்பட்ட நான், அதாவது ஈகோ இல்ல. சரி. அந்த அகங்கார நாள் ஒரு மாய, அதுதான் அந்த திரைன்னு சொல்றாரு. உண்மையான நான்கிறது படைப்போட மூலம், பிரபஞ்சத்தோட அடிப்படை சக்தி, எல்லாத்துலயும் இருக்கிற பிரக்ஞா அது. அதனாலதான் அத படைப்பு சொல்லுன்னு சொல்றாரு. அந்த உண்மையான நானை உணரும்போது நாம தனி மனுஷங்கிற எல்லைய தாண்டி பிரபஞ்சத்தோட ஒன்னாயிடுறோம். அவர் சொல்றாரு பாருங்க, நீங்க நான் சொல்லும்போது மனசார சொல்லுங்க, இறைவா நான்கிற துன்பத்திலிருந்து விடுதலை கொடுன்னு. அதோட அர்த்தமே அந்த சின்ன துன்பம் தர அகங்கார நானை தாண்டி எல்லையில்லாத ஆனந்தமான அந்த பிரபஞ்ச நானை அடையணுங்கிறது தான். சரி சரி. இந்த உண்மையான நானை அறியணுங்கிற தாகம், அந்த ஞான கனிகளுக்கான பசி உள்ளவங்கள தான் அவர் கூப்பிடுறாரு. இது சும்மா அறிவுல புரிஞ்சிக்கிறது இல்ல, அனுபவத்துல உணர வேண்டியது. ஆக தன்னை அறியறதுங்கிறது அகங்காரத்தை தாண்டி பிரபஞ்சத்தோட இணையிறது. இந்த புரிதல் புத்தகம் எடுத்து பேசுற இருமை, அதாவது டியூவாலிட்டியை கடக்கிறதோட எப்படி இணையுது? நல்லது, கெட்டது, இன்பம், துன்பம், ஆண், பெண், வாழ்வு, சாவுன்னு நாம உலகத்தை பார்க்கிற பிரிவினை தானே பல குழப்பத்துக்கு காரணம் இல்லையா? ஆமா, கரெக்ட். மிர்தாத் இதை எப்படி பார்க்கறாரு? நீங்க சரியா இணைச்சிங்க. அகங்காரம் இருக்கிற வரைக்கும் தான் இருமை இருக்கும். நான் தனியா இருக்கேன்னு நினைக்கும் போதுதான் மத்ததெல்லாம் உருவாகுது. அப்பவே நல்லது, கெட்டது, பிடிச்சது, பிடிக்காதுன்னு பிரிவு வந்துடுது. 10வது அத்தியாயம் நியாய தீர்ப்பு நாளும் நியாய தீர்ப்பும் இந்த இருமைங்கிற மாயையை ரொம்ப ஆழமா விளக்குது. மிர்தாத்தோட பார்வையில இந்த இருமைகள் எல்லாமே மனசோட கற்பனை தான், சார்பு நிலைகள் தான். அது முழு உண்மை இல்ல. சார்பு நிலைகளா? சரி. முழுமையான உண்மைங்கிறது இந்த இருமைகளையும் தாண்டி
ஒரு ஒருமைப்பாடு, அதாவது யூனிட்டில இருக்குது. அவர் சொல்றத பாருங்க. கடவுள் மனிதனும் அல்ல, மனிதனும் கடவுள் அல்ல, அல்லது மனித கடவுள் என்ற ஏகம்தான். எவ்வாறு பெருங்கடலும் எவ்வாறு வருந்துவதும் அது என்றும் ஒன்றுதான். ஓ, அதாவது நாம போற்ற கோடுங்க, மனுஷன் கடவுள், நல்லது கெட்டது, இன்பம் துன்பம், இதெல்லாம் அர்த்தமில்லாதது. எல்லாமே ஒன்னோட வெவ்வேறு தோற்றம்தான். அந்த ஒன்னு தான் சத்தியம். இந்த இருமை பார்வையை தாண்டும் போதுதான் உண்மையான அமைதி, ஞானம் கிடைக்கும்னு சொல்றாரு. இந்த இருமைகளை தாண்டி அந்த ஏகம் அல்லது ஒருமையை உணர்றது, இது தத்துவமா புரியுது. ஆனா நடைமுறையில எப்படி அடையிறது? அங்கதான் 11வது அத்தியாயம் அன்பே கடவுளின் சட்டம் முக்கியமாகுதா? அன்பு எப்படி இந்த ஒருமைப்பாட்டுக்கு வழியா இருக்கு? ஆமா, அன்பு தான் அந்த இணைப்பு பாலம். மிர்தாத் அன்ப சும்மா ஒரு உணர்ச்சியா பார்க்கல, அது பிரபஞ்சத்தோட அடிப்படை விதி ஒழுங்குன்னு பார்க்கறாரு. விதியாவா? ஆமா, அன்பு தான் இருமைகளை கரைச்சு ஒருமைப்பாட்ட அனுபவமாக்குது. எப்படின்னா, அன்பு பாகுபாடு பார்க்காது. அது நான் நீங்கிற வேறுபாட்டே அழிச்சிடும். சரி. ஒரு மரம் அதோட வேரு, தண்டு, கிளை, இலைன்னு பலதா தெரிஞ்சாலும் அது ஒரே உயிர் தானே. ஆமாம். அது மாதிரி தோற்றத்துல நாம வேற வேறையா இருந்தாலும் அன்போட பார்வையில எல்லாரும் ஒண்ணுதான். அன்பு நிபந்தனை இல்லாதது. அது கொடுக்கறதுலயோ வாங்கறதுலயோ இல்ல. அது ஒரு நிலை. ஒரு நிலை. அன்புக்கும் பகைக்கும் நடுவுல சமரசம் செய்யாதீங்க. பகை இருக்கிற இடத்துல அன்புக்கு இடம் இல்லைன்னு அவர் எச்சரிக்கிறதே அதனாலதான். அன்பர் அதோட தூய நிலையில மட்டும்தான் ஒருமைப்பாட்டை கொண்டு வர முடியும். எங்க நிபந்தனை, எதிர்பார்ப்பு, பிரிவு எல்லாம் வருதோ அங்க அன்பு இல்ல. அந்த நிபந்தனையற்ற அன்பு மூலமாதான் நாம அகங்கார நாண தாண்டி பிரபஞ்ச நான் கூட அந்த ஒருமைப்பாட்டோட இணைய முடியும். அன்பு இருமைகளை கடக்கிற விதின்னா அடுத்ததா வர்ற படைப்பாற்றல் கொண்ட மௌனம், அதாவது கிரியேட்டிவ் சைலன்ஸ்ங்கிற கருத்து கொஞ்சம் யோசிக்க வைக்குது. மௌனம்னா நாம பொதுவா சும்மா இருக்கிறது, ஒன்னும் செய்யாம இருக்கிறது நினைக்கிறோம். ஆனா மிர்தாத் அத படைப்பாற்றல் கொண்டதுன்னு சொல்றாரே, அதோட அர்த்தம் என்ன? ஆமா, இந்த மௌனம் எப்படி அன்பு ஒருமைப்பாட்டோட தொடர்புல இருக்கு? ரொம்ப ஆழமான பார்வையில ஒண்ணு. அவர் சொல்ற மௌனம்னா சும்மா பேசாம இருக்கிறது மட்டும் இல்ல. சரி. அது மனசோட சலனம் இல்லாம எண்ணங்களோட ஓட்டம் ஓய்ஞ்ச பிறகு வர்ற ஒரு ஆழ்ந்த அமைதி. அகங்காரத்தோட கூச்சல், ஆசையோட இரைச்சல், பயத்தோட முணுமுணுப்பு எல்லாம் அடங்குன நிலை. கேட்கவே அமைதியா இருக்கு. அந்த அமைதியில தான் பிரபஞ்சத்தோட மெல்லிய குரலை கேட்க முடியும், உண்மையான நாண உணர முடியும். ஏன் படைப்பாற்றல் கொண்டதுன்னா, ஏன்னா அந்த மௌனத்துல தான் நம்ம படைப்போட மூலத்தோட இணைறோம். அகங்காரத்தோட குறுக்கீடு இல்லாதப்போ உள்ளே இருக்கிற படைப்பு சக்தி அதுவா வெளிப்பட ஆரம்பிக்குது. உமது நான் எனும் புயல் ஓயும் வரை இறைவன் எனும் பெருங்கடல் அமைதியாக இருக்காதுன்னு சொல்றாரு மிர்தாத். அந்த மௌன நிலையில செய்யற செயல்கள் வெறும் இயந்திரத்தனமா இருக்காது. அது படைப்பாற்றல் மிக்கதா, அர்த்தமுள்ளதா, அன்போட வெளிப்பாடா இருக்கும். அந்த மௌனத்துல தான் நாம எல்லாரோடையும் எல்லாத்தோடையும் ஒன்னா இருக்கோங்கிறத உணர்றோம். அந்த ஒருமைப்பாட்டு உணர்வுல இருந்துதான் உண்மையான அன்பு பிறக்குது. புரியுது. ஆக மௌனம் அன்புக்கும் ஒருமைப்பாட்டுக்கும் அடித்தளம் மாதிரி. ஆஹா, தண்ணி அறியறது, இருமையை கடக்கிறது, அன்பை உணர்றது, மௌனத்தோட சக்தி அறியறது எல்லாமே ஒன்னோட ஒன்று பிணைச்சிருக்கு. இந்த உள்முக பயணத்தோட ஒரு பகுதியா 15வது அத்தியாயத்துல சேவை அல்லது பணிவிடை பத்தி பேசுறாங்க. ஆமா, இது எப்படி இந்த பெரிய படத்துல பொருந்துது? ஓஷோவோட ஆரம்ப மேற்கோள்லையும் வழங்க போகிறேன்னு ஒரு சேவை மனப்பான்மை தெரிஞ்சது இல்லையா? ஆமா, சேவைங்கிறது இந்த ஆன்மீக பயணத்தோட ஒரு இயல்பான வெளிப்பாடுதான். தன்னை உணர்ந்த, அன்பால நிறைஞ்ச, மௌனத்துல வேர்விட்ட ஒருத்தரால சும்மா இருக்க முடியாது. அவங்க கிட்ட இருந்து சேவை இயல்பா வரும். ஆனா மிர்தாத் சொல்ற சேவை நாம பொதுவா நினைக்கிற உதவி செய்யறதுங்கிறதுல இருந்து கொஞ்சம் வேற. அங்க பிரதிபலன் எதிர்பார்க்க கூடாது. பிரதிபலன் இருக்கக்கூடாதா? ஆமா, பணிவிடையினால் பணிவிடை செய்யப்படுவதில்லை, அதுவே பணிவிடைன்னு ஒரு வரி வரும். அது ரொம்ப முக்கியம். அதோட ஆழம் என்னன்னா, சேவை செய்யறது மூலமா தான் சேவை செய்ய முடியும். சேவையோட பலனே இந்த சேவை செய்யறதுல தான் இருக்கு. வேற எந்த பலனையும் எதிர்பார்த்து செஞ்சா அது சேவை இல்ல, அது வியாபாரம் மாதிரி ஆயிடும். தன்னை முழுசா உணரும்போது செய்யற ஒவ்வொரு வேலையும், சின்னதோ பெருசோ, ஒரு சேவையா
அன்போட வெளிப்பாடா ஒரு வழிபாடா மாறிடும். சரி. அது மத்தவங்களுக்கு செய்யற மாதிரி தோணுனாலும் உண்மையில அது தனக்குத்தானே செஞ்சுக்கிற மாதிரி அந்த பிரபஞ்ச ஒருமைப்பாட்டுக்கும் செய்யற மாதிரி தான். இவ்வளவு ஆழமான சவால் நிறைஞ்ச கருத்துக்களை கொண்ட ஒரு நூலை தமிழ்ல கொண்டு வரது சுலபம் இல்லையே. மொழிபெயர்ப்பாளர் கவிஞர் புவியரசு அவரோட அனுபவம் பத்தி முன்னுரையில சில விஷயங்கள் சொல்றாரு இல்லையா? ஆமா, சொல்றாரு. அது இந்த புத்தகத்தை புரிஞ்சுக்க இன்னும் உதவுமா? நிச்சயமா. புவியரசோட குறிப்புகள் ரொம்ப முக்கியம். அவர் சொல்ற மாதிரி இது சும்மா வார்த்தையை மொழிபெயர்க்கிறது இல்ல. மூல மொழியான ஆங்கிலத்துல இருக்கிற அந்த ஆன்மீக நுட்பம், கவிதை நடை, தத்துவச் செறிவு இதையெல்லாம் தமிழ் மொழிக்கும் நம்ம கலாச்சாரத்துக்கும் ஏத்த மாதிரி ஆனா மூலத்தோட ஆன்மாவை சிதைக்காம கொண்டு வரது பெரிய சவால். ஆமா. சில ஆன்மீக வார்த்தைகளுக்கு நேரடியான தமிழ் சொல் இல்லாம இருக்கலாம். ஆனா அந்த உணர்வை கடத்தணும். அவர் இந்த வேலையை எவ்வளவு கவனமா செஞ்சிருக்காருன்னு மொழிபெயர்ப்ப படிக்கும்போதே தெரியுது. சரி. அவர் சொல்றது ரொம்ப சரி. இது ஒரு மொழியிலிருந்து இன்னொரு மொழிக்கு மாற்றுவது மட்டும் இல்ல, ஒரு கலாச்சாரத்திலிருந்து இன்னொரு கலாச்சாரத்திற்கு அதன் சாரத்தை எடுத்து செல்வது போன்றது. இந்த பின்னணிய புரிஞ்சுகிட்டா நம்ம இந்த புத்தகத்தை பார்க்குற விதமே இன்னும் கொஞ்சம் ஆழமாகும். மொழிபெயர்ப்பாளரோட அந்த அர்ப்பணிப்பு அது மூல நூலோட மதிப்பை நமக்கு உணர்த்துது. சரி. இப்போ இந்த நீண்ட ஆழமான உரையாடலோட இறுதியில நம்ம முக்கியமா என்ன எடுத்துட்டு போனோம்? மிர்தாதன் புத்தகம் நம்ம கிட்ட இருந்து என்ன கேக்குது? இது வெறும் தத்துவங்களை படிச்சுட்டு போற விஷயமா? இல்ல, நிச்சயமா இல்ல. இந்த புத்தகம் நம்மள ஒரு உள்முக பயணத்துக்கு கூப்பிடுது. முதல்ல நம்மளோட பழக்கமான சிந்தனை முறைகளை, குறிப்பா நான், இருமை பத்தின நம்ம புரிதல்களை கேள்வி கேட்க சொல்லுது. ரெண்டாவதா அன்ப ஒரு விதியா, ஒரு ஒருமைப்பாட்டுக்கான வழியா பார்க்க தூண்டுது. மூணாவதா வெளியில இருக்கிற சத்தங்களுக்கு அப்பால நமக்குள்ள இருக்கிற படைப்பாற்றல் கொண்ட மௌனத்தோட சக்தியை உணரவும் அதை வளர்க்கவும் வழிகாட்டுது. சரி. கடைசியா பிரதிபலன் பார்க்காத சேவைய வாழ்க்கையோட ஒரு பகுதியா மாத்தச் சொல்லுது. இதெல்லாம் தனித்தனி படி இல்ல, எல்லாம் ஒன்னோட ஒன்னு இணைஞ்ச ஒரு முழுமையான மாற்றம். ஆமா. இத அறிவா புரிஞ்சுக்கிறது முதல் படிதான். ஆனா உண்மையான பலன் மிர்தாத்தோட வார்த்தைகளை நம்மளோட சொந்த அனுபவமா மாத்துறதுல தான் இருக்கு. இது ஒரு வழிகாட்டி மாதிரி. நாம தான் நடக்கணும். அப்போ நீங்க இந்த உரையாடல்ல கேட்ட பிறகோ இல்ல இந்த புத்தகத்தை தேடி படிக்கும் போதோ ஓஷோ சொன்ன அந்த உயிருள்ள ஒளி விளக்கு அது உங்க கைக்கும் வரலாம். மிர்தாத்தே கேக்குற மாதிரி இந்த உயிருள்ள ஒளிவிளக்கு மக்களாய் உருவாக்கப்பட்டது. அதன் சுடர் மிர்தாதா. அந்த சுடர் உங்க உள்ள இருக்கா? அது எப்படிப்பட்ட ஒளிய தருது? ஆமா, சிந்திக்க வேண்டிய விஷயம். அந்த ஒளிய இன்னும் பிரகாசமாக்க இந்த நூல்ல சொன்ன அன்பு, மௌனம், ஒருமைப்பாடு இதையெல்லாம் உங்க வாழ்க்கையில எப்படி செயல்படுத்தலாம்? இதுதான் இந்த புத்தகமும் இந்த உரையாடல உங்ககிட்ட விட்டுட்டு போற ஒரு சிந்தனை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன்.